யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனியே நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இன்னும் மழை கொஞ்சம் வாடி இல்லை. இப்போ நாங்கள் நெஸ்கவே குடிப்போம்ட்டு பிள்ளைகள் ஆசைப்பட்டுச்சுன்னா செய்ய போகிறேன்னு வாங்கோ எப்படி கிடைக்கிறான்னு பார்ப்போம். நெஸ்கேஃபே பால் சீனி வாங்கோ இப்படி செய்கிறான்னு பார்ப்போம். தண்ணியும் கொஞ்சம் வேணும், கொதிக்க வைக்க போகிறேன். 2-3 கரண்டி வேணும், அதையும் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறோம். தண்ணியும் 2 மீசக்கரண்டி தான் வேணும். அதை வச்சுட்டு தண்ணி கொதிச்சோட ஊற்றிட்டு ரெண்டு செய்யலான்னு பார்ப்போம். தண்ணி கொதிச்சிருக்கு, சுடு தண்ணியை வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் நிப்பாட்டி போட்டு இப்போ 2 பேருக்கு தான் கரைக்க போகிறேன். 2 பேருக்கு கண்டபடியாக இதில் அரைக்கரண்டியிலும் பார்க்க கொஞ்சம் கூட, இதில் இன்னொரு அரைக்கரண்டி, ஆளுக்கு அரைக்கரண்டி போடுவோம். கச்சல் சுவை இருக்கிறபடியாக நாங்களும் ஒரு ஆளுக்கு இதால் 3 கரண்டி சீனி போடுவோம். ஒரு ஆளுக்கு 3 கரண்டி சீனி உங்களோட ருசியை பொறுத்தது. ஆனால் இது நான் தேக்கரண்டி மட்டன் தட்டி நல்லா அடித்து மட்டமாக தான் எடுக்கிறேன். 6 கரண்டி போட போகிறேன். இப்போ நாங்கள் இந்த சீனியையும் கோப்பியையும் நல்லா கலப்போம். இதுக்குள்ள இப்போ 1 கரண்டி சீனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அடிக்க போகிறோம். 1 தேக்கரண்டி தான் விட்டேன் நான். இன்னும் 1 தேக்கரண்டி விட போகிறேன். நல்லா விடாமல் கை விடாமல் அடிக்கணும் நீங்கள். இன்னும் ஒரு கரண்டி விட போகிறேன். இதை நல்லா அடித்து எடுக்க போகிறோம். இதை நீங்கள் இவ்வளோத்துக்கு அடிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல கட்டியாக வரும் உங்களுக்கு. அவ்வளோ தூரம் கையால் அடிக்கிறப்ப கணக்கியான்னு சொன்னால் நீங்கள் இப்போ 5-6 பேருக்கு அடிக்க போகிறீங்கண்டா சின்ன மிக்சி கப்பில் போட்டு அடியுங்கோ. இது ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்குண்டா கட்டாயம் கையால் தான் அடிக்கணும். நல்லா அடிங்க. இப்போ தொடர்ந்து அடிப்போம். நான் இவ்வளோ நேரம் அடித்தேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது நான் 15 நிமிஷமாக அடிக்கிறேன் பாருங்கோ. தொடர்ந்து கையில் வச்சு அடித்து கொண்டே இருக்கிறேன். இப்போ இந்த நேரம் 15 நிமிஷமாக அடித்து கொண்டு இருந்தேன்னா இன்னும் அடிக்க போகிறேன். அதுக்கிடையில் பாலை அடுப்பில் கொதிக்க வைப்பேன். இந்த மிச்ச தண்ணி எல்லாத்தையும் வெளியில் ஊற்றிட்டு வரேன். பாலை கொதிக்க வைப்போம். தொடர்ந்து அடிப்போம். நீங்கள் நல்லா அடிச்சுக்கொண்டு கைவிடாமல் அடித்து கொண்டீங்கன்னா இப்படி வரும் உங்களுக்கு. இன்னும் அடிச்சுக்கண்டா நல்ல திக்காக வரும், நல்ல கட்டியாக வரும். இப்போ இந்த பால் கொதிச்சிட்டுது, நல்லா கொதிச்சிட்டுது. இதை நாங்கள் நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டிடும். இது இப்போ 25 நிமிஷமாக அடிச்சிருக்கிறேன். இந்தளவு கட்டியாக வந்திருக்கு பாருங்க. இதை நாங்கள் பிரித்து இந்த 2 கப்புக்களையும் விட போகிறேன். 2 கப்புக்கு அளவாக தான் போட்டபடியாக இந்த அளவை எடுத்து 2 கப்புக்களையும் விட போகிறேன். இப்போ நாங்கள் பாலை விட போகிறோம். இதுக்கு மேலே இப்போ நாங்கள் இதுதான் பிள்ளைகள் கடையில் ஓடி போய் பிடிச்சி போட்டு வர்ற நெஸ்கேஃபே. நீங்களும் வீட்டில் செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்க.